ஓகே, இப்பொழுது எம்சியோடு இந்த ஜெப வழிபாட்டை நாம் துவங்கலாம். விபிஎஸ் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இனிய பவனி தொடங்குகிறது. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. 17 இறைவார்த்தைகள் 20 முதல் 23 வரை. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்களின் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜெபம். அப்பா தந்தையே, ஒப்பில்லா மணியே, கருணை கடலே, எங்கு 2-3 பேர் என் பெயரால் குழுமி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று மொழிந்த இறைவா, எம் அனைவரையும் ஒன்றாக ஒரு மனதாக ஒரே இறைவனில் இணைத்திருக்கிறீர். ஒரு வார காலமாக நாங்கள் விபிஎஸ் பள்ளியில் கற்றுக்கொண்ட இறைவார்த்தை, ஒழுக்கம், நற்பண்புகள், விவிலிய விழுமியங்கள் அனைத்தையும் எம்மில் தங்கி செயல்படுத்த வரம் தாரும். இந்த விபிஎஸ் வகுப்பில் உழைத்த தந்தையர்கள், கன்னியர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், உபகாரிகள், பெற்றோர்கள், விபிஎஸ் மாணவர்கள் உமது தூய ஆவியாலும் உலக அன்னையின் பரிந்துரையாலும் இன்றைய விபிஎஸ் நிறைவு விழா சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமென்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். தூய உலக மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இப்பொழுது இந்த பிள்ளைகள்
விபிஎஸ் பாடலை பாடுவார்கள். எம்சி விபிஎஸ் பாடல். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். மகிழ்ந்து மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். ஆஹா விபிஎஸ், ஆனந்தத்தின் விபிஎஸ். ஓஹோ விபிஎஸ், ஓங்கும் புகழ் விபிஎஸ். ஆஹா விபிஎஸ், ஆனந்தத்தின் விபிஎஸ். ஓஹோ விபிஎஸ், ஓங்கும் புகழ் விபிஎஸ். செயல்கள் அழைக்கின்றன, நாம் வந்திடுவோம். ஜெபித்து பெற்று மகிழ்ந்திடுவோம். இயேசு வரம் செயல்கள் ஆசை பொங்க அவற்றை கற்று அகத்தில் பதித்து வாழ்ந்திடுவோம். வல்லல் இயேசு வார்த்தை நம்மில் வந்து கதவை தட்டுதே. வானக தந்தை ஆவியார் அன்பு வளமாய் உள்ளம் கொட்டுதே. மகிழ்ந்து மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். ஆஹா விபிஎஸ், ஆனந்தத்தின் விபிஎஸ். ஓஹோ ஓஹோ விபிஎஸ், ஓங்கும் புகழ் விபிஎஸ். ஆஹா விபிஎஸ், ஆனந்தத்தின் விபிஎஸ். ஓஹோ ஓஹோ விபிஎஸ், ஓங்கும் புகழ் விபிஎஸ். இப்பொழுது பிள்ளைகள் அவர்களுக்குரிய இடத்தில் போய் அமர்ந்து கொள்வார்கள். ரைட் சைடு. தம்பி எல்லாம் இப்படி போயிடு. இந்த அழகாக இந்த ஜெப வழிபாட்டையும் பிள்ளைகள் பாடலையும் வழிநடத்தியவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அருட்சகோதரிகள். எனவே இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் கரவொலி மூலமாக அவர்களுக்கு சிறப்பாக எடுத்து நாம் நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களை நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது எம்சி வந்தோரை வரவேற்பது தமிழர் மரபு. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இருக்கையில் அமர்வார்கள். வந்தோரை வரவேற்பது தமிழர் மரபு. இங்கு வந்திருப்போரை வாழ்த்தி வரவேற்பது உலகமாதா பங்கின் சிறப்பு. வந்தவர்களை வாழ்த்துமாறு திருமதி தெரேசா அவர்களை அழைக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவனின்றி அணுவும் அசையாது. 2025ஆம் ஆண்டு விபிஎஸ் பள்ளியை சிறந்த முறையில் வழிநடத்த துணை செய்த எல்லாம் வல்ல இறையை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் இரவு வானினை அழகு செய்யும் விண்மீன்கள் போல இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் நிறைவு விழாவிற்கு அழகு சேர்த்து வருகை புரிந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். முதலாவதாக நம் பங்கு தந்தையர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே என்பது போல எம் உலக மாதா பங்கை வழிநடத்தி வரும் பங்கு தந்தை எங்களுக்கு வரமே. தகுதி என்ற சொல்லின் முதல் எழுத்து தன்னம்பிக்கை, 2வது எழுத்து குறிக்கோள், 3வது எழுத்து திட்டமிடல். இந்த பண்புகளுடன் இந்த விபிஎஸ் பள்ளிக்கு வழிகாட்டிய தந்தையர்களை வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தைக்கு அருட்சகோதரி செசிலி அவர்கள் பொன்னாடை போத்தி இந்த நிகழ்வுக்கு அவர்களை வரவேற்பார்கள். தேங்க்யூ ஃபாதர். அதனைத் தொடர்ந்து அருட்சகோதரி ஆன்சி அவர்கள் தந்தை அவர்களுக்கு சிறிய ஒரு அன்பளிப்பு கொடுத்து இந்த நிகழ்வுக்கு அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம் சகோதரர் திரு தாமஸ் அவர்களை வாழ்த்துவோம். குணத்தை தூக்கி எறிந்துவிட்டு பணத்தை எதிர்பார்க்கும் உறவுகளுக்கு இடையில் தனக்கென பாதையை வகுத்து கொண்டு 13 அருட்தந்தையர்களை உருவாக்கிய நம் சகோதரர் திரு தாமஸ் அவர்களை வரவேற்போம். இவர் சேவையின் இமயம், NGOக்களின் மணிமகுடம்,
நம் உதவி பங்கு தந்தையின் வாழ்வில் இவரும் ஒரு ஏணியாவார். சேவை செம்மலுக்கு வரவேற்பு மலர்களை தூவுவோம், வரவேற்போம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திருவாளர் தாமஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து உதவி பங்கு தந்தை சிறிய கிஃப்டினை கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். அடுத்ததாக திரு ஜெயப்பிரகாஷ் அவரை வாழ்த்துவோம். சந்தோஷமாக இருக்கும்போது பாடலின் இசை புரிகிறது, துக்கமாக இருக்கும்போது பாடலின் வரிகள் புரிகிறது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை இசைப்பணியால் கற்பித்து கொண்டிருக்கும் திரு ஜெயப்பிரகாஷ் சகோதரர் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். இவர் கம்போசர் அண்ட் சிங்கர், கிரேட் சிங்கர். கொடி பாடல் பாடி கோடி ஆசிர் பெற்றவர். அவரை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, இவர்தான் நம்முடைய உலக மாதா, தூய உலக மாதாவின் கொடிப்பாடலை கம்போஸ் பண்ணி நாங்கள் 3 பேர் பாடினோம். ஒன்று திருவாளர் ஜெயபிரகாஷ், திருமதி ஷைனி அண்ட் மைசெல்ஃப். 3 பேருமே இந்த கொடிப்பாடலை இவர்கள்தான் பாடி கொடுத்தார்கள். அதற்கு முழு முதற் காரணம் திருவாளர் ஜெயபிரகாஷ். இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். லாஸ்ட் இயர் இவர் தான் வந்தார். எனவே இவர்களுக்கு சிறப்பு செய்ய பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். அவர்களை தொடர்ந்து அருட்சகோதரி செசிலி அவர்கள் சிறிய ஒரு அன்பளிப்பு கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். அடுத்ததாக திரு சாம்சன் சகோதரரை வாழ்த்துவோம். மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அது உன் காலடியில்தான் என்ற உன்னத தத்துவத்தின் சத்துவம் இவர். தன்னம்பிக்கையின் தவ புதல்வன் இவர். பன்முகத்திறன் கொண்டவர். சினிமா துறையிலும் பேச்சு ஆற்றலிலும் கொடிகட்டி வளர்பவர். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவரை நாம் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுது நான் பொன்னாடை போத்துறேன். சேர்ந்து சத்தமாக கைத்தட்டலாம். சிஸ்டர் ஆன்சி அவர்களுக்கு சிறிய ஒரு அன்பளிப்பு கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். வெல்கம் சார். இந்தியாவிலே இவர்தான் ட்ரம்ஸில் மிகப்பெரிய ஒரு ஆளாக உயர்ந்திருக்கிறார் என்பது உலகம் அறிந்த உண்மை. எனவே இவரை இந்த நேரத்தில் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆக்டர் இவர். எனவே இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக உங்கள் பணி சிறக்க இந்த உலக மாத பங்கானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு. உங்களுக்காக ஜெபிக்கும் உலக அன்னை உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். உங்கள் கைத்தட்டல்கள் 1000 பொற்தட்டுக்கள். பலத்த கரத்துடன் அவரை வரவேற்போம். அடுத்ததாக திருமதி ஷைனி சகோதரியை வாழ்த்துவோம். இறைவன் வாழ்வை கொடுத்தார் ஷைன் பண்ண. நம் சகோதரி ஷைனியை வரமாக கொடுத்தான் இசையால் வலம் வர. திறமைகளை கொடுத்த இறைவன் இன்று கொடிகட்டி நிற்கிறான் கொடிப்பாடலாய் இவர் மூலம். இத்தகைய இசை பண்பை பெற்ற சகோதரி இசையில் இளம் கலை பட்டம் பெற்று இசைக்கு மகுடம் சேர்த்து வருவதை பெருமகிழ்வுடன் சொல்லி வருக வருக என வரவேற்போம். இவர்களுக்கு சிறப்பு செய்ய வரவேற்க திருமதி டென்சி டீச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருமதி ரூபி ஆசிரியர் அவர்கள் சிறிய கிஃப்டினை கொடுத்து அவர்களை வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக எங்களுடைய திருவாளர் தாமஸ், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், அவருடைய மனைவி திருமதி ஜூடி அவர்களை வரவேற்பதற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பங்கிற்கு சிறப்பாக நிகழ்விற்கு வருக வருக என அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
குடும்பத்துடன் வந்திருக்கின்ற இவர்களை நாம் வாழ்த்துவோம். உலகமாதா குடும்ப பங்கின் சார்பாக அவருடைய மகன் சாம் அவர்களுக்கு நான் பொன்னாடை அணிவித்து அவர்களை இந்த நிகழ்விற்கும் பங்கிற்கும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஒரு விளக்கு எரிய ஏற்ற ஒருவர் வேண்டும். எங்களை இந்நாள் வரை வழிநடத்திய நம் உதவி பங்கு தந்தையை வாழ்த்தி அதிகமாக வரவேற்போம். இதற்கு உறுதுணையாக நின்ற மவுண்ட் சிஸ்டர்ஸ், கிரேஸ் சிஸ்டர்ஸை நாம் வாழ்த்துவோம். வீசப்பட்ட விதைதான் விருச்சகம், மிதிக்கப்பட்ட மண்தான் விளைநிலம், செதுக்கப்பட்ட கல்தான் சிற்பம், துளைக்கப்பட்ட மூங்கில்தான் புல்லாங்குழல், விபிஎஸ்க்கு அழைக்கப்பட்ட பணியாளர்கள்தான் சேவையாளர்கள். நம் கிரேஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் மற்றும் மவுண்ட் சிஸ்டர்ஸை நாம் கரம் தட்டி வரவேற்போம். ஆசிரியர்கள் ரூபி, டென்சி இவர்களையும் வாழ்த்தி நாம் வரவேற்போம். அடுத்ததாக பங்கு மக்கள் அனைவரையும் உலகமாதா பங்கின் சார்பாக, தந்தையர்கள் சார்பாக, கன்னியர்கள் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி வரவேற்போம். குறிப்பாக இந்த நேரத்திலே பங்கு பெயரை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இன்னும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் பெரியவர்களையும் ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்திலே வருக வருக என அவர்களை எங்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கின்றோம். பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க. டே அடுத்ததாக நம்முடைய அன்பு செல்ல கண்மணிகள், குழந்தைகள் இறைவனால் அளிக்கப்படும் இலவச கொடை. கோடைக்கும் வாடைக்கும் உதவும் ஆடை போல இந்த விபிஎஸ் பள்ளியின் தோட்டத்து மலர்கள் கோடைக்கு குளிர்ச்சியாக வலம் வந்தவார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். இயேசுவின் செல்ல கண்மணிகள் இல்லையேல் இவ்விழா இல்லை. எனவே கொஞ்சம் மழலைகளை கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்போம். வெல்கம் சில்ட்ரன், இட்ஸ் யுவர் டே. அடுத்ததாக நம்முடைய பேக்போன் யூத் பிள்ளைகள். இன்றைய விதை நாளைய செடி. நாளைய செடியின் கூட்டணியே வருங்கால வளம் என்பது இயற்கைக்கும் பொருந்தும், இளமைக்கும் பொருந்தும். தூய மனம் பக்குவத்தால் கட்டுப்பட்டதால் இதமான சேவை மனம் ஊற்றெடுக்கும் என்பது போல இந்த வாரம் முழுவதும் உழைத்த இளம் சிங்கங்கள், நம் பங்கின் இளம் சிங்கங்கள் கிங்ஸ்டன், ஜான், ஜோ, அவினாஷ், ஜெயந்தன் இவர்களுக்கு கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்போம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்றி. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்னாடி அமர்ந்து இந்த கலை நிகழ்வுகளை பார்வையிடுவார்கள், கண்டு மகிழ்வார்கள். இப்பொழுது சேர்களை எல்லாம் நம்முடைய வாலண்டியர்ஸ் யூத் பாய்ஸ் எடுத்து முன்னாடி போடுவார்கள். வருகவே இறை வருகவே எமது மத்தியில் வருகவே உம்மை வணங்கிட இங்கு வருகிறோம் உமது ஆசியை தாருமே.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். நம்ம அருகிலே இருக்கிறார். அது யார் வேணா இருக்கலாம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே ஆதையாரே உயர்த்தினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. இதில் வார்த்தைகளே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதிசயங்கள் செய்யக்கூடியவர் நம்ம அருகிலே இருப்பாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம் இல்லை? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. மீண்டும் ஒரு முறை பங்குக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வு. நன்றி. கண்டிப்பாக ஒரு அதிசயத்தை இந்த நேரத்தில் உங்கள் பாடல் மூலமாக எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டீர். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ திருவாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே. கண்டிப்பாக உங்கள் பாடலுக்கு நாங்கள் எல்லாம் அடிமையாகி விட்டோம். கண்டிப்பாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாடல் மூலமாக அதிசயங்களை செய்வார்.
தொலைபேசி தொல்லைபேசியாக மாறிவிடுகிறது. எனவே நவீன கோளாறும் இறையாசிரும் என்ற தலைப்பில் நாடகம் மூலம் நம்மை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் வரும் விபிஎஸ் இளம் சிங்கங்களை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நவீன கோளாறும் இறையாசிரும். நம்முடைய வாழ்வில் நாம் அன்றாட உபயோகிக்கும் ஒரு பொருட்களில் ஒன்று செல்போன். இதோ இந்த செல்போன் எவ்வாறு நமக்கு நன்மையும் தீமையும் விளைவிக்கின்றது என்றும் நம்மை இறைவனிடமிருந்து வெகு தொலைவில் அழைத்து செல்கின்றது என்றும் இச்சிறிய காட்சிகள் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவே நன்றி, எனக்கு நன்மை செய்ததற்கும் நன்றி, எனக்கு நல்ல வேலை கொடுத்ததுக்கும் நன்றி. நன்றி ஏசப்பா. எனக்காக சிலுவையில் ஆணியால் அடிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் உம்மோடு சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஏசப்பா. மகனே, முதல்ல உன் செல்போனை சிலுவையில் அடிப்பா. ஏசப்பா, நீங்களா பேசுறீங்க? இல்லை இல்லை, என்னை ஜபிக்க முடியாத அளவுக்கு தடை செய்யும் சாத்தானை கூண்டில் அடையும் அப்பாலை போ சாத்தானே. ஆமேன் ஆமேன். மகனே, ஆசீர்வாதம் சொன்னா ஆமேன் சொல்ற, ஆலோசனை சொன்னா அப்பாலை போ சாத்தானே என்று சொல்ற. என்னப்பா இப்படி பண்ற? ஏசப்பா, நீங்கள் என்னை தொட்டு விட்டீங்கள். நன்றி ஏசப்பா. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை தொட்டு விட்டீங்கள், என்னை திருப்திப்படுத்த விட்டீங்கள். நன்றி ஏசப்பா. நன்றி இயேசுவே. யோ, நான் இன்னும் உன்னை திருப்திப்படுத்த வரல, உன்னை திருத்த வந்திருக்கேன். நீயா? ஆண்டவர் வரல? உன் ஆத்துக்காரி தான் வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற? 3 நிமிஷமா ஜெபம் பண்றேன். 3 நிமிஷம் தானா? நான் சொல்ற கணக்க பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஜெபம் பண்றான், ஃபோன் யூஸ் பண்றான். அப்புறம் 58 முறை ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கறான். ஏன் அப்படி பார்க்கறான்? எல்லாம் போமா வியாதி தான். அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். புரியலையே. நம்ம ஃபோனுக்கு வரும் மெசேஜஸ், கால்ஸ், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டரில் இருந்து வரும் நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணிடுவோம் என்ற பயத்தில் 58 முறை ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறான். இப்போ பல பேருக்கு போமா வியாதி தான் பிடிச்சிருக்கு. அதனால உங்கள் செல்ஃபோனை சிலுவையில் அடிங்க, உங்கள் ஜெபத்தை சிகரத்துக்கு ஏற்றுங்க. அப்பா, என்ன பவுடருடா அது? நான் கருப்பா இருந்தாலும் எவ்வளோ கலையா இருக்கேன். என் ட்ரெஸ்ஸை பாருங்க, எனக்காக செஞ்ச மாதிரியே இருக்கு. இந்த உலகத்திலே நான் தான் பேரழகி. எங்கம்மா போற மினிக்கிட்டு? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம ஜாஸ்மினோட கல்யாணம், அதுக்கு தான் நான் போறேன். கல்யாணத்துக்கு மட்டுமா மேக்கப் போடுற? கருவாடு வாங்க கூட தான் மேக்கப் போடுற. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நான் ஒரு புதுமொழி சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரைஞ்சான் வயிற்றுக்கு, நம்ம உடுத்துற துணி மற்றவங்க பார்க்கறதுக்கு. புதுமொழிலாம் இருக்கட்டும், நீதிமொழி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீதிமொழி 31:30. எழில் ஏமாற்றும் அழகு அற்று போகும், ஆண்டவரின் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். சரிங்க, நான் கிளம்புறேன். வர வர உன் அடையும் சரியில்லை, உடையும் சரியில்லை, ஜடையும் சரியில்லை. அதுக்கு நீங்கள் பூமர் போட்டதெல்லாம் போதும். ஏங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மாச்சு? இதை பாருங்க. என்னாச்சு? 4000 ரூபாய் மேக்கப் செட்டை வெறும் 2500 ரூபாய்க்கு காம்போ ஆஃபரில் வந்திருக்கு. ஏமா எப்போ பார்த்தாலும் மேக்கப்னு அலையிற? மேக்கப் போடாமலே நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை படைச்ச அந்த கடவுள் உன்னை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு. ஏங்க, வெளியில் போகிறோன்னா அழகாக போனால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. கழுத்தெல்லாம் நகை, கணவர் வீட்டார்னாலே பகை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மேக்கப் போடுவேன். மேக்கப் போடுறது தப்பா என்ன? மேக்கப் போடுறதுலாம் தப்பு இல்லைம்மா, சிம்பிளாக போட்டால் தப்பு இல்லை. இப்படி சிங்காரிச்சா தப்பு தான். ஆடம்பரமாக வாழ்றது தப்பு, கடவுள் கூட நான் தான் தப்பு இல்லை. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. எசாயா 62:2. ஆண்டவர் கையில் நீ அழகிய மணிமுடியாக விளங்குவாய், உன் கடவுளின் கரத்தில் நீ அரச மகுடமாய் திகழ்வாய். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு.
இந்த சுச்சுவேஷன் சாங் வேற என்ன சாவடிக்குது. எங்கே போச்சுன்னு தெரியலையே கடவுளே, கண்டுபிடிச்சி கொடுங்க கடவுளே. என் குழந்தை மாரி பார்த்துக்கின்னே கடவுளே, என் குழந்தைய காணுமே கடவுளே, கண்டுபிடிச்சி கொடுங்க கடவுளே. என்னங்க என்னாச்சு? என்ன தேடுறீங்க? என் குழந்தைய காணுமா, கண்டுபிடிச்சி கொடுமா. என்ன நம்ம குழந்தைய காணுமா? நம்ம குழந்தை இல்லை, என் குழந்தை. என் ஹெட்ஃபோனை காணும், கண்டுபிடிச்சி கொடுமா. யோ, கண்ணை நான் புரட்டில வச்சிருக்க, கழுத்துல தொங்குதே அப்ப, அதுக்கு பேரு நான். ஏசப்பா தேங்க்ஸ் ஏசப்பா, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றிம்மா. என்னங்க நம்ம குழந்தை அழுவுது, நான் குழந்தைய பாத்துக்கிறதா இல்ல சமைக்கிறதா? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றதுன்னு. ஏமா கடவுளை பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்றேன்? நான் கடவுள்கிட்ட எவ்வளவு பிஸியா பேசின்னு இருக்கேன்ல. நீங்க ஏன் தனி உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த செவிட்டு மிஷினை கழட்டுங்க. என்னது செவிட்டு மிஷினா? என் 700 ரூபாய் ஹெட்ஃபோனு உனக்கு செவிட்டு மிஷின் மாரி தெரியுதா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நான் கடைக்கு போயிட்டு வரேன், 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கேட்சா? சரி போ, நான் பாத்துறேன். சாரி. அல்லையா மச்சான், எப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? போன கல்யாணத்துல பார்த்தது. எப்படிங்கிற மச்சான்? ரொம்ப நாள் ஆச்சே உன்கிட்ட பேசி, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிக்கிற. ஏங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க கத்துறது 7 தெருவுக்கு கேக்குது. என்னதே கத்துற? நான் ஃபோன் தானே பேசினிக்கிறேன், அதுவும் 7 தெருவுக்கு கேக்குதா? அங்க இருக்கிறதே வெறும் 2 தெருவு தான். ஃபோன் பேசினா ஃபோன் பேசினா கோயில்ல பாட்டு பாட ஜப சொல்ல சொன்னா மட்டும் பொட்டி பாம்பு மாதிரி அமைதியா இருக்கீங்க. ஃபோன் பேசினா மட்டும் நல்ல பாம்பு மாதிரி சீர்றீங்க. எப்ப பாரு என்னை திட்டுறதே வேலையா வச்சிருக்கிற நீ. நோட் மை பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்றதுனால உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. பாயிண்ட் நம்பர் 2, உங்க மூளையில் உள்ள நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 3, உங்க காதுல இருக்க பாக்டீரியா அதிகரிக்கப்படுது. என்னம்மா நீ சொல்லியிருந்தா மனா? நான் எதுவுமே கவனிக்கலையே, திரும்ப சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. பாயிண்ட் நம்பர் 2, உங்க மூளையில் உள்ள நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 3, உங்க காதுல இருக்க பாக்டீரியாலாம் அதிகரிக்கப்படுது. ஃபோன் பேசினா வெடிச்சிடும் சொல்லிட்டு தான் நான் ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறேன். அதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் எப்படி தான் ஃபோன் பண்ணுறது? யார்கிட்ட தான் பேசுவேன்? ஹெட்ஃபோனும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் வெடிச்சிடும் தெரியுமா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால போன வாரம் தான் ஒரு பையன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி வெடிச்சு செத்து போயிட்டான். சரிம்மா, நான் இனிமேட்டு ஹெட்ஃபோனை அளவோட யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபோன்ஸ்லாம் அளவோட யூஸ் பண்ணுங்க, பத்திரமா இருங்க. என்னடா உலகம் இது? ஃபர்ஸ்ட்லாம் யாருனால கீழே ஊந்தா போய் காப்பாற்றுவாங்க. இப்போ பார்த்தா யாராவது கீழே ஊந்தா கண்டுக்கவே மாட்டுக்கிறாங்க. அப்படியே கண்டுக்கிட்டா ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு போடுறாங்க. அது மட்டுமா, நம்ம ஃபோன் பார்க்கும் போது தலைவலி. ஸோ நம்ம ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், விளையாடலாம், இல்லைன்னா படிக்கலாம். தேங்க்யூ. டேய், என்னதான் பண்ற இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு? 9 மணி ஆகுது. ஓ கிளம்பு, விபிஎஸ் கிளாஸ்க்கு போய் எல்லாம் வந்துருப்பாங்க பாரு. நம்மாடி காலையிலே அவசரமாக பேசுகிறேன். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதுலேயும் நான் 18 குரூப்புக்கு இறைவார்த்தை அனுப்புகிறேன். அதில் 5 பேர் அல்லேலியா போடுறானுங்க, 10 பேர் ஆமீன் போடுறானுங்க. இதுலேயும் நான் ஆண்டவர் கூட பேசுகிறேன்னு நம்புகிறானுங்க. அதனால் அப்படிலாம் பேசாதம்மா, காலைல கடுப்பாகுது. ஓ அப்படியா? எனக்கு தான் உன்னை பற்றி நல்லா தெரியுமே. நான் எத்தனை பேருக்கு ஜவ குரூப் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஃபார்வர்ட் பண்ணுறியா? ஜவம் ஃபார்வர்ட் பண்ணுறியா? ஜவம் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால இறைவார்த்தையும் நம்ம கற்றுக்கணும்னு கிடையாது. தினமும் திருப்பலியில் பங்கெடுத்துக்கணும். நம்ம கோயில் பணியில் ஈடுபாடு. அதே மாதிரி தினமும் நம்ம விபிஎஸ் கிளாஸுக்கு போ. அதே நீ ஒரு எடுத்துக்காட்டார் எல்லாருக்கும். சரிம்மா, அப்படியே நான் செய்கிறேம்மா.
ஐயோ வர வர இந்த ஃபோனு என் பொண்டாட்டி ஒரே மாதிரி ஆகிட்டாங்க. சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல. இந்த ஃபோனை தான் மாற்றணும். ஃபோனை மாற்றலாம், ஆனால் இந்த தொல்லை பிடிச்ச பொண்டாட்டியை மாற்ற முடியுமா? என்னங்க என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? ஐயோ வந்துட்டாலே என்ன சொல்கிறது? உன்னை தாண்டி நினச்சிட்டு இருந்தேன் என் செல்லமே. இப்போ எதுக்கு ஃபீலிங்ஸு? நீங்களும் நானும் தானே சண்டை போட்டோம். இதில் எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? 158 பேர் பார்த்துருக்காங்கம்மா. இதில் என்ன பெருமையோ? ஐ எம் ஃபீலிங் சேடு, ஐ எம் அலோனு, ஐ எம் கோயிங் டு சூசைடு. இதெல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏம்மா அப்போ என் ஃபீலிங்ஸ் எங்கம்மா போய் கொட்டுவேன்? ஸ்டேட்டஸ் ஒன்றவங்க எமோஷனை கொட்டித்திருக்கிற இடம் இல்லை, அது நல்ல இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்குற இடம் அது. அப்போ என்ன ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்காது, நீங்களே கெடுத்துக்காதீங்க. அப்படியா? அப்போ என் பொண்டாட்டி சொன்னால் சரியாக தான் இருக்கும். நவீன கோளாறும் இறையாசிரும் என்னும் இச்சிறிய நிகழ்ச்சியில் நாகரிக முன்னேற்றத்திற்காக நவீனங்களும் வளர்ந்து நம்மையும் வளர்த்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நவீன கருவிகளை தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பயன்படுத்துவோம். இறைவன் என்றும் நம் வழியாக புகழப்படுவாராக. நன்றி. வெரி குட். நாடகம் எப்படி இருந்துச்சுங்க? இந்த காலத்துக்கு ஏற்றாறு போல் செல்போனால் எப்படி நாம் பாதிக்கப்படுகிறோம், என்னென்ன விளைவுகள் என்பதை சிறப்பாக நம்முடைய விபிஎஸ் மாணவரை நடித்து காட்டினார்கள். இதனை தயார் செய்தவர்கள் இப்போது என்ன தெரியுங்களா, என்னடா இவ்வளோ பெரிய நாடகம் நடிச்சுட்டு மனப்பாட பகுதி சொல்ல வந்திருக்கிறான். விவிலிய மனப்பாட பகுதி 1ஆம் வகுப்பு மாணவன் பிரிஸ்டன் அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக என அவர்களை வரவேற்று உங்கள் மனப்பாட பகுதி இப்போது சொல்லலாம். பாருங்க, காலை வச்சிங்கன்னா இருக்கிறான். ஆண்டவரே நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என் தந்தையும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடமாட்டார். என் நீரே புகழிடும் இந்நரன், நான் அவ்விற்கு இறைவன். வெரி குட். திருப்பாடல் 23 அழகாக ஃபுல்லா சொல்லல, பாதி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு விண்ணகமே மன்னகத்தில் இறங்கி வரும் காட்சி இதோ. விண்ணக ஏஞ்சல்ஸ் மன்னக வாசலை தொடும் இனிய நடனம் இதோ உங்கள் முன், கண்டு மகிழுங்கள். பிள்ளைகள் ஆடு வராங்க, சிறார்கள்.
ஓகே, இப்போ கியூட் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டான்ஸ் ஆட வச்சிடலாமா? மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும், இயேசு ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும், இயேசு ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங் ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஹலோ செக். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கப்பா, டக்குன்னு எடுத்துருங்கப்பா. போனால் கிடைக்காது போஸ் எல்லாம் கண்டிப்பாக. வணக்கம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். சபையுரையாளர் 11 இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய மற்றும் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. இளையோருக்கு அறிவுரை. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன் ஆகியவை உனக்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டுக்காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறு முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியெழுந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கோலவண்ண கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடையும் முன்னும், குளத்தருகே குடம் விழுந்து நொறுங்க கிணற்றருகே உருளை விழுந்து உடையும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஆமீன். எப்பா என்னடா பண்ணிட்ட உனக்கு? எப்பா அவ்வளோ பெரிய பகுதி அப்படியே மனப்பாடமாக சொல்லிட்டான் பயப்புள்ள. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. Clap, students, please clap.
Clap, clap, please. Clap. Wow, very good, very good. அருமை, அருமை. Clap, clap. நீங்கள் எல்லாரும் கிளாப் பண்ணதுன்னா அழகா இருக்கும். கிளாப் 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 பண்ணுங்க எல்லாம். வாவ் சூப்பர் அப்பா. என்ன திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் லைக் திஸ். கண்டிப்பாக இது வந்து முதன்முறையாக சாம்சன் அவர்கள் நம்ம பங்களை நிகழ்த்துகிறார். இப்பொழுது லைட்ஸ் ஆஃப். ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்க. பாருங்க, ஃபயருடன் ட்ரம்ஸ், ஃபயரோடு ட்ரம்ஸ். எல்லாம் கை தட்டுங்க. கிளாப் ப்ளீஸ். எல்லாம் நீங்க கரெக்ட் தட்டினா தான் இன்னும் வந்து அந்த இசைக்கே ஒரு அழகு. ஃபயரை விட அவர் வேகமாக அடிக்கிறார், பயங்கரமா அழகா. வா, வெரி குட், வெரி குட், சூப்பர், அருமை அப்பா. என்ன ஒரு ஃபயர் ட்ரம்ஸ். தேங்க்யூ சாம்சன். கண்டிப்பாக பயங்கரமாக இருந்தது. எங்கள் திருவண்ணாமலை மக்கள் இதுதான் நேரடியாக டீமுக்கு கண்டிப்பாக எங்களுடைய பங்கு மக்கள் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவிலே இவர்தான் கண்டிப்பாக சிறப்பாக இது போல ட்ரம்ஸ் அடிப்பதில் மிகவும் நிபுணத்துவமாக இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய பங்கிற்கு நம்முடைய விபிஎஸ் கிளாஸுக்கு வந்து விபிஎஸ் நிறைவு விழாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ட்ரம்ஸ் வாசிப்பில் சிறந்து விளங்கி இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை போல கண்டிப்பாக எங்கள் பிள்ளைகளும் வாசிப்பார்கள். இங்கே கூட நிறைய ட்ரம்ஸ் மாஸ்டர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களோட கைத்தல் மூலமாக சொல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு 10 வயசு இருக்கும்போது தெரியாமல் கம்பியை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற எலக்ட்ரிக் ஒயரில் டச் ஆகி ஷாக் எடுத்து அந்த இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்போவே கை ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் 2 கையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் அதை பிரிட்டிஷ் எடுத்து அப்போ வீட்டுக்கு கொடுத்தாங்கம்மா. அப்புறம் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல. திருப்பி ஒரு குழந்தை மாதிரி, திருப்பி ஒரு பிறந்த குழந்தை எப்படி பார்த்து போன மாதிரி எனக்கு வந்து திருப்பி சாப்பாடு விட்டுறது, ட்ரெஸ் போடுறது, குளிக்க வைக்கிறதுன்ற மாதிரி ஒவ்வொரு வேலையுமே எனக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் என்னோட அம்மா வந்து அந்த வேலைலாம் பார்த்துருக்காங்க. அம்மாவுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். அப்படியே வீட்லேயே இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு நீ திருப்பி ஸ்கூலுக்கு போனான்னு சொன்னாங்க. ஸ்கூல் கஷ்டம்டா, வீட்லேயே அம்மா தான் பார்த்துக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், உனக்கு கைக்கு கையாக நண்பர்கள் நான் கண்டிப்பாக வாடான்னு சொன்னாங்க. ஸோ அந்த அப்புறமா நண்பர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கூல் போனேன். அப்புறம் எழுதணும்னு ஆசைப்பட்டு அப்படின்னா மைக் பிடிச்சிக்க மாதிரி பேனா பிடிச்சி கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னோட எக்ஸாம்ஸ்லாம் நானே எழுத ஆரம்பித்தேன். இப்போ 2 டிகிரி முடிச்சுட்டு அடுத்து PhD பண்ண போகிறேன். வெரி குடா, வெரி குட். ஸோ எல்லாத்துக்கும் யார் காரணம்? நான் காரணம் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து கடவுள் தான் காரணம். ஏன்னா அவர் தான் வந்து வழி நடத்துகிறாரு. கண்டிப்பாக என்ன ஒரு விஷயம்னாலுமே நம்மளால் வந்து முடியும்னு சொல்லி நம்ம மனசு வச்சா போதும், அவர் அழகாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ இங்கே ஒரு விஷயம் பார்த்தா, இங்கே வந்து ஒரு சின்ன விஷயம், விவிஎஸ் பிள்ளைகள் தான் ஒரு சின்ன ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி வாப்பா கொஞ்சம் ஷூ சாக்ஸ் போட்டு வரணும்ப்பா, வரீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக வாங்க சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க. சாக்ஸை ஒரு சில பேர் வந்து தயங்குவாங்க.
ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து எடுத்து பண்ணாங்க. ஸோ அது நம்ம அந்த பிபிஎஸ் குழந்தைகளால் மட்டும்தான் முடியும் நான் நம்புகிறேன். ஸோ எவ்வளோ நன்னறிகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ குறிப்பிட்ட ஒரு பையன் இல்லை, எல்லாருமே ஒரு சோற்று பானைக்கு வந்து ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக வந்து சர்ச்சில் போய்ட்டு ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி கைகளை கட்டி தான். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக நடந்தது. என்னென்னா அதுக்கப்புறம் டிவி ஷோஸில் வந்து பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து ரன்னர் அப் பண்ணேன் சன் டிவியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணேன், நிறைய ஃபாரின் ஷோஸ்லாம் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர் ராரசுடைய அறிமுகம் கிடச்சிது. அப்புறம் வந்து படம் நடித்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெயினான ஒரு முக்கிய புள்ளி பார்த்தீங்கன்னா கடவுள் தான். ஸோ அவர் நான் எப்பயுமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் லார்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். என்னென்னா அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நடக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தது வந்து என்னுடைய மேரேஜ் தான். அதுவுமே வந்து நடந்தது. மேரேஜ் ஆகிட்டு இப்போது ஒரு பாப்பா பொண்ணு 2 வயசு ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வர வச்ச நம்ம ஜேபி சாருக்கும் மற்றும் இங்கே வந்து இருக்கிற பங்கு தந்தை அவர்களுக்கும் துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா பிரதர்ஸ்க்கும் மற்றும் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற குழந்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்த உட்காந்து பார்க்கறதுக்கு. அவங்களுக்கும் நல்ல கைத்தில் விடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயம் அடுத்து அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போங்க. சூப்பராக பண்ணுறீங்க. அதே மாதிரி மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஆலயத்துக்கும் ஆலய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் ஸோ மச். கடைசியாக ஒரே விஷயம், கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப வருத்தப்படுங்க நல்லா 2 கையிலும் சொல்லிட்டு. ஆனால் எப்பவும் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்காக இத்தனை கைகள் தின்னப்போ நம்ம வருத்தப்படுதான். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி விடுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுடைய உரை வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுடைய வரலாறாக மாறி இருக்கிறது. சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற வார்த்தைப்படி விபிஎஸ்ஸின் சிறப்பை பற்றி கூற வரும் விபிஎஸ் மாணவி ஷாரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் கரவொலியோடு விபிஎஸ் நாங்கள் என்னென்ன கற்றுக்கணும், நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாப்போம். வந்து அழகாக ஒரு உரை நிகழ்த்து வருகிறது. எனவே அந்த விபிஎஸ் உரையை கண்டுகளிக்க உங்கள் காதுகளுக்கு குளிர இப்பொழுது விபிஎஸ் உரை. அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த மே மாதத்தில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் உங்களின் விலைமதிப்பற்ற விடுமுறை நாட்களை இதோ இந்த இடத்தில் விவிலியத்தை பற்றி அறிந்து கொள்ள விபிஎஸ் நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விபிஎஸ் பள்ளி பற்றியும் கருத்துக்கள் கூறுகிறேன். பெற்றெடுத்த தாயே, தற்றெடுத்த திரு அவையே, ஊச்செடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகிறேன். செவி கொடுத்து கேளுங்கள். அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி இந்த கருத்துக்களில் இயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் விடுமுறை விவிலியம் பற்றி தமிழக ஆயர் விவிலியின் கீழ் இலங்கி வரும் விவிலியை பற்றியாகும். நமது கிறிஸ்துவ நம்பிக்கையின் ஆணிவேராகவும் நாம் நம்பும் இறைவனை அறிய ஒரு மிக சிறந்த கருவியாகவும் இருப்பது விவிலியம். இந்த விவிலியத்தை குழந்தைகள் சிறு வயதிலே அறிந்து கொள்ளும்போது அவர்களின் விவிலிய அறிவு வளர்கிறது. அதன் விளைவாக அவர்களின் நம்பிக்கையும் ஆழமாகிறது. விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்கிறார் புனித ஜெரோம். விடுமுறை விவிலிய பள்ளி என்பது நாம் விவிலியத்தை அறிந்திருக்க வேண்டும். விவிலியத்தின் மையமாகிய கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். விவிலிய அறிவு நம் நம்பிக்கை வளர்க்கின்றது மற்றும் ஆழப்படுத்துகின்றது. உலகமாதா பங்கில் உரிய பயிற்சி பெற்ற அருட்கன்னியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருட்தந்தையர் இருவரின் வழிகாட்டலில் சிறப்புடன் நடைபெற்றமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் சூப்பர். அருமையாக உங்கள் கரவொலி. திருப்பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிறவர், எல்லா வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடையும் கவசமுமாகும். இரவில் திகழுக்கும் பகலில் பாய்ந்தோறும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இரவில் உழும் கொள்ளை நோய்க்கும் நான் பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது.
பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை முரடமாக்கி கொண்டீர், உன்னதரையும் புகழமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கையில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். தேங்க்யூ. வா, வெரி குட், சூப்பர் சூப்பர், அருமை. அன்பானவர்களே, இப்போ சிறப்புரை தேவையே இல்லை. ஏன்னா நம்ம மாணவிகளை சிறப்பாக எல்லாம் உங்களுக்கு அருமையாக காட்டிட்டாங்க எல்லாத்தையும். நான் அவர்களை பாராட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஏறக்குறைய பைபிள் முழுவதையும் படித்தது போல A to Z அதை பாடல், நடனம், முக்கியமாக ட்ராமா எல்லாம் சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாணவிகளை பற்றி நான் உண்மையாக பெருமைப்படுகிறேன். காரணம், இந்த கோடை விடுமுறை என்று சொன்ன உடனே அப்படியே எல்லாம் கிளம்பி பிக்னிக்கும் டூரும் போயிடுவாங்க. ஆகவே இல்லைன்னாக்கா அப்பா பரீட்சை எழுதி ஓய்ஞ்சோம்டான்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் 10 நாள் அவன் ஓய்வு எடுத்து நல்லா டிவி பார்ப்பான். ஏன்னா பரீட்சை சமயத்தில் வந்து அவனை டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி செல்ஃபோன்லாம் பிடுங்கி அவனை மிகப்பெரிய ஒரு பெரிய வேதனைக்கும் சோதனைக்கும் உள்ளாக்கி பரீட்சை முடிஞ்ச உடனே அப்படியே வேகமாக எழுந்துச்சு எங்கள் செல்ஃபோனு எங்கள் டிவியெல்லாம் பார்ப்பான். ஆனால் அதையும் இவர் ஃபாதர் வேளாங்கண்ணி பிடுங்கி வச்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே பைபிள் கிளாஸ் நடத்தினார். உண்மையாகவே இந்த பிள்ளைகள் மாணவிகள் கிரேட் கிரேட் சூப்பர். ஆகவே அவர்களுக்கு தான் நாம் மிகப்பெரிய கரவொலி. இன்னும் ஜோரா கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையாக அவங்க அடிப்பாங்க. ஆகவே மாணவிகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களை வந்து தயாராக்கிய ஆசிரியர் பெருமக்கள், நமக்கெல்லாம் தெரியும் ஆசிரியர்களுக்கெல்லாம் அது பள்ளி காலத்து முடிஞ்சு அப்புறம் அந்த அவங்கெல்லாம் பரீட்சை எழுதும் போது நான் பார்த்தேன், அந்த பையன் ரொம்ப கூலாக இருக்கிறான். அந்த டீச்சருங்க கோயிலுக்கு வர்றதும் கும்பிடுறதும் அந்தோனியார்கிட்ட கும்பிடுறதும் அப்புறம் அவங்க தான் வந்து ஏறக்குறைய அந்த பையனை விட டென்ஷன் என்னன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க, இவங்க மவுண்டில் உங்கள் கிளாஸில் சென்டம் அத்தனை பேரும் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டுக்கிறாங்க. டீச்சருங்க அப்படியே துடிச்சுன்னு இருந்தாங்க. சரி பரீட்சை முடிஞ்ச உடனே டீச்சருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் டீச்சருங்க அதையும் விட்டு இந்த பிள்ளைகளுக்காக தங்கள் பிள்ளைகளை கூட விட்டு இந்த மாணவிகளுக்காக காலையிலிருந்து வெயிலில் வேகாத வெயிலில் அவ்வளோ சிறப்பான பாடங்கள் மட்டுமல்ல பயிற்சி கொடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க. ஆக அவங்களுக்கு ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க. பசங்கள்லாம் அவங்களுக்கு வந்து போடணும்பா, ஒரு ஓ போடு, சத்தம் கேட்கல, இன்னும் வேகமா. இயேசுவின் கண்மணிகளே, ஃபாதர் அது சொல்லுங்க நீங்கள். அப்போ தான் ஏசு நான் அடுத்து சொல்கிறேன். சரி, இவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் வேளாங்கண்ணி அவரை பற்றி ஏராளம் சொல்லலாம். இங்கே வந்து மேய்ப்பு பணியில் மக்களை வந்து மிக சிறப்பாக தயாரிப்பது மட்டுமல்ல, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு நாள் தான் வந்து பைபிள், அதாவது பைபிள் ஞாயிறுனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கும். ஆனால் இவர் பைபிள் ஞாயிறுனா 1 வீக்கே வச்சு அதற்கான பரிசுகளெல்லாம் ஏராளமாக கொண்டு வந்து அந்த விவிலிய அறிவை வளர்ப்பது. பிறகு நம்ம அடுத்தது பார்ப்போம் ஆல்டர் பாய்ஸ். மற்ற இடத்துங்கெல்லாம் ஆல்டர் பாய்ஸை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆல்டர் பாய்ஸில் கண்ணுக்குள்ளே வச்சு ஏறக்குறைய 30 ஆல்டர் பாய்ஸ் இருக்கிற ஒரே இடம் உலக மாதா கோயில் தான் நினைக்கிறேன். 30 பேரும் வந்துடுறான். அங்கே நிற்கிறதுக்கே இடம் இல்லை. சாமியாரை ஒண்டிக்கின்னு தான் நிற்கணும் போலகுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஒரு பையன் பார்க்குறான் 6 மணி பூசிக்கு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி வந்து உள்ளே போட்டுடுறான். நானே வரேன், அதுக்கு முன்னாடி வருன்னு பார்க்குறேன். எனக்கு முன்னாடி வந்து அவன் வந்து சாக்ரிஸ்டில் இருக்கிறான். காலையில் 6 மணிக்குங்க, சின்ன பையன். ஆகவே அந்த அந்த நம்முடைய ஆல்டர் பாய்ஸ் அதனுடைய பீட சிறுவர்களையும் அவர் சிறப்பாக அவர்களை செதுக்கி அவர்களை வந்து சரியாக ஆன்மீகத்தில் வளர்த்திருக்கிறார் நினைக்கிறேன். அத்தனை பேரும் சாமியார் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அதான் பாரு கஷ்டமா இருக்கும் பொழுது. ரைட். ஏன்னா எல்லாருமே சாமியார் ஆனவங்க எல்லாருமே எல்லாம் வந்து அந்த பீட சிறுவனாக இருந்தவன் தான் எல்லாம் சாமியார். நான் கூட இருந்தேன். எல்லாரும் அதில் தான் வந்து ஒகேஷனே வருது. ஆகவே நிச்சயமாக நம்ம பங்கில் ஒரு 20 பேருக்கு மேலே சாமியார் நிச்சயமாக உருவாக நினைக்கிறேன். அவ்வளோ உருவாக்கி இருக்கிறார்.
இந்த ஓய்வு காலத்தில் அவருக்கு விடுமுறை தேவை. ஏனென்றால் வருஷம் முழுசும் அவர் உழைத்து விட்டு இந்த சில சமயத்தில் வந்து அசிஸ்டண்ட்டு ஒரு 10 நாள் போயிட்டு வருவாங்க ஊட்டிக்கு, எங்கன்னா வந்து விடுமுறை கொடுப்போம், வேறு சாமியார் வருவாங்க. ஆனால் ஃபாதர் வேளாங்கண்ணி அவர்கள் அதையும் அர்ப்பணித்து விட்டு மிகவும் அர்ப்பணத்தோடு ஈடுபட்டு இந்த சிறுவர்கள் சிறுமிகளுடைய வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து இந்த விபிஎஸ் விடுமுறை நாம் விவிலிய பள்ளியை அருமையாக ஆக்கி தந்திருக்கிறார். எல்லாம் ஜோராக அவர் கைத்தட்டுங்க. நீங்கள் ஒரு போடுங்க பார்க்கலாம். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. வெரி குட். நல்ல பசங்க நல்லா கொடுத்துருக்குறாங்க. நான் நினச்சேன் ஷவுட்னு சொல்லலான்னு பார்த்தேன். இயேசுவின் கண்மணிகளை அதுலேயும் ஆன்மீகத்தை வளர்த்துருக்கிறார். ரொம்ப பிரமாதம். ரெண்டாவது ஃபாதர் வேளாங்கண்ணி அவர்களை வளர்த்தெடுத்த பெருமை தாமஸ் ஜூலி ஷாம் இந்த குடும்பத்தை சாரும். அவர்களுக்கு நாம் கடமைப்பது இவருக்காக மட்டுமல்ல, பல குருக்களை, ஒரு 12 குருக்களுக்கு மேலாக 12 ஆண்டவருடைய சிஷியர்களைப் போல அவர்களை வந்து அந்த பயிற்சி காலத்திலிருந்தே அவர்களை பயிற்சிக்கு அதற்காக நிதி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் ஆன்மீக சமூக அறிவு ஞான வளர்ச்சியில் மிக ஆர்வத்தோடு இருந்து ஆண்டுதோறும் இவருடைய நாம் பார்க்கிறோம் அவர் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அவங்க எல்லாருமே சாமியாராகி பல எல்லைகளில் அவங்க வந்து விவிலியத்தில், கேனன் லாவில், இறையியலில், இன்னும் வந்து சமூகவியலில், இன்னும் பொருளியலில் எல்லா மிக உயர்ந்த படிப்பு படித்து எல்லா சாமியாருங்களும் மிக பிரமாதமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பல்வேறு சேவைகளை புரிவதற்கு காரணமானவர் தாமஸ். ஆகவே தாமஸ் ஒரு மரம், அந்த கிளைகளெல்லாம் இன்று காய்காய்த்து கரிகளாக வருகிறது. அத்தனை கரிகளையும் மக்கள் எல்லாம் உண்டு இவரை பாராட்டுகிறார்கள். அதில் ஒரு கனி தான் நம்ம ஃபாதர் வேளாங்கண்ணி. அந்த கனியையும் உண்டு. இந்த உலகமாதா திருவண்ணாமலை இந்த திருச்சபையின் சார்பாக நம்ம தாமஸ் சார் எழுந்து நில்லுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன். எழுந்து நின்று எல்லாரும் வந்து எழுந்து நின்று நல்லா கிளாப் பண்ணுங்க. எழுந்து நின்று கிளாப் பண்ணுங்க. இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. தேங்க்யூ சார். அதை விட பிரமாதமாக இன்றைய இந்த இரவை, இந்த மாலையை உண்மையாகவே நாம் பார்க்கிறோம். நம்ம இறையியல், நம்ம விவிலிய முழுமையாக கற்றுக்கொள்ளுவதற்கான அந்த விவிலியத்தை பாடலில் கொண்டு வந்து நம்ம உள்ளத்தை எல்லாம் தொட்டுவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அருளையே பெற்றுக்கொள்ளுமாறு அழகாக இங்கு வந்து மிக தூரத்திலிருந்து நமக்காக இங்கு வந்து பாடல்கள் பாடிய பாடகர்கள் ஜெயபிரகாஷ் மற்றும் ஷைனி அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் நாம் நன்றி கூறுவோம். தேங்க்யூ சார். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, நம்ம இங்கே பார்த்தோம் ஒரு மேஜிக்னா ரியல் மேஜிக். நான் உண்மையில் மேஜிக் இஸ் மிரக்கல். ஐ கால் இட் அ மிரக்கல். ஒரு புதுமை, ஒரு அற்புதம். பாருங்க எந்த மாதிரி அவர் வந்து இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறாரு. அது மட்டுமல்ல, எல்லாம் பாசிட்டிவாக எடுத்திருக்காரு. தன்னுடைய குறைகளை அவர் வந்து ஒரு பெரிய ஒரு துன்பமாக எடுக்கவில்லை. குறைகளை பெருமையாக எடுத்துக்கொண்டு, மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு, அதை வெற்றியாக மாற்றி திருமணம் செய்து குழந்தையை பெற்று இன்னும் இறைவனுக்காக நான் என்னுடைய சேவை செய்வதில் பெருமை கொள்ளுகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்வான். சில பேர் வந்து இறைவன் என்னை அப்படி விட்டாரே அப்படின்வாங்க. ஆனால் இந்த சமயத்தில் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு சொல்லுகிறார். உண்மையாகவே மாமனிதர், விந்தை மனிதர், இது மிரக்கிள் மேன். நம்ம ட்ரம்ஸ் சாம்சன் அவர்களுக்கு அனைவரும் மிக்க கரவொலி எழுப்பி அவரை நாம் பாராட்டும் வாழ்த்துவோம். இறைவன் உங்கள் மூவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போக இன்னும் டைம் ஆகும், கீழே இறங்கும். நம்முடைய அருட்சகோதரிகள், நம்ம மவுண்ட் சிஸ்டர்ஸ், அப்புறம் நம்முடைய கிரேஸ் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க காலையும் மாலையும் இந்த வாரம் முழுவதும் இங்கே தான் இருந்தார்கள். ஆகவே சிஸ்டர்ஸ் வந்து இந்த பின்னணியில் நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். அவருடைய அர்ப்பணமான சேவைக்கு இந்த நேரத்தில் நாம் பாராட்டி நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு நாம் கரவொலி எழுப்புவோம். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. அப்புறம் நம்ம பார்க்கணும், 9 மணி ஆக போது இருந்தாலும் வந்து கொஞ்சம் கைத்தட்டு மேலே ஜோராக இருந்துச்சு.
அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி நம்ம சுகர் ஏற ஏற கையெல்லாம் கொஞ்சம் முழுகுது. ஆகவே இங்கே வந்து இருக்கிற எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து இந்த நகைச்சுவையில் இந்த நல்ல பாடங்களை விவிலிய பாடங்களை கொடுக்கும் போதெல்லாம் ஆர்வத்தோடு கை தட்டினீர்கள், அதை ஆர்வத்தோடு கேட்டீர்கள், உள்வாங்கினீர்கள். உங்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த நம்ம தூய உலகமாதா இந்த பேராலய பங்கின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் பாராட்டேன். கரவொலி நாம் எழுப்புவோம். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய VBS பிள்ளைகளை ஒரு வார காலமாக வழிநடத்தி சிறப்பாக இந்த நாளை ஆக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு சிறப்பான விதத்தில் கற்று தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அதே போல் நம்முடைய சிஸ்டருக்கு வந்து எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் தந்தை அவர்கள் ஒரு சிறிய ஒரு ஜெபமாலையை அன்பளிப்பாக கொடுக்கிறார். இது வந்து எருசலேமிலிருந்து வாங்கி வந்த ஜெபமாலை. எனவே அதை பரிசாக அவர்களுக்கு கொடுக்கிறார். ரொம்ப காஸ்ட்லியானது. எனவே தேங்க்யூ. போப் பிரான்சிஸ் அவர்கள் பிளஸ் பண்ண ஜெபமாலை இது. எனவே அருட்சகோதரி கண்டிப்பாக த கிரேஸ் வில் ஃப்ளோ ஓவர் ஆல் த திருவண்ணாமலை, ஐ திங்க் ஸோ. இப்போது நம்முடைய அருட்சகோதரி ஆன்சி அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சிறப்பாக ஒரு பரிசினை வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். இவர்களும் ஒரு வார காலமாக சிறப்பான விதத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மூத்த ஆசிரியை திருமதி திரேசா அவர்கள் பிள்ளைகளோடு இணைந்து இந்த ஒரு வார காலமாக சிறப்பாக அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்க வந்து ஒன்றும் வயதாகலை, இன்னும் அவங்க இப்போ தான் 16 வயது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பிள்ளைகளோடு ஆடி பாடி ஓடி விளையாடி சிறப்பான விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக கரவொலியோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி ரூபி ஆசிரியர் அவர்கள் ஒரு வார காலமாக சென்ற ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரையும் அவர்கள் பிள்ளைகள் மீது ஆர்வம் கொண்டதால் மிக சிறப்பாக இந்த வரவேற்பு நடனம் போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகமூட்டுவதிலும் பள்ளி வகுப்புகள் எடுப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்கள் கரவொலியோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி டென்சி ஆசிரியர் அவர்கள் கேட்டகிசம் மற்றும் இந்த VBS கிளாஸுக்கு மனமுந்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு சிறார்கள் டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆனாங்க இல்லையா, அவர்கள் கற்றுக் கொடுத்து இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு உற்சாகமூட்டி நன்றாக VBS கிளாஸ் எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல VBS கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவதற்கு இந்த திருவழிபாடு நடைபெறுவதற்கும் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய வேதிரையா அவர்கள். எங்கள் வேதிரையா இருக்கிறீங்களா? எனவே வேதிரையாவுக்கு ஒரு சிறிய பரிசினை கொடுப்போம். இந்த நேரத்தில் வழக்கம் போல சேகரிச்சு தான் ஓடிறாரு, அங்கேருந்து தான் ஓடிறாரு அவர். எனவே வேதிரையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பிள்ளைகளாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஓ போடுங்க. இயேசுவின் கண்மணிகளே. ஓகே, வெரி குட், சூப்பர். வேதிரையா தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. வேற யார்? இப்பொழுது நீங்கள் எல்லாம் அவளோட தேங்க்யூ ஃபாதர். நம்முடைய பங்கு தந்தை அவர் வந்து நடப்பதும் இல்லை, ஓடுறதும் இல்லை, எப்பவுமே பறக்கும் மனிதராக அவர் பறந்து பறந்து வேலை செய்கிறார். ஆகவே இதற்கு மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் செய்கிறார். உடலை அசைத்தும் வளைத்தும் ஆடும் யோகா பயிற்சி ஆகும். தன் உடலை அசைவுகளால் கடவுளை போற்றி ஆடிப்பாட வரும் தாவீது வம்சத்தை வரவேற்போம். எதிர்பார்த்து கொண்டிருந்த பாய்ஸ் நடனம். நிறைய பேர் கேட்டாங்க பாய்ஸே காண அப்படின்ட்டு வந்துக்கிறானுங்க பாய் பிள்ளைங்க. சாங் ப்ளீஸ். எங்களுக்காக வேண்டும் உலகத்தாயே வாழ்க, உலகத்தாயே வாழ்க, எங்களுக்காக வேண்டும் வாழ்க.
தேடி வரும் மாந்தர்களை உன் கரம் நீட்டி காப்பவளே, உலகம் போற்றும் உலகத்தாயே, உலகை காக்கும் கருணை நீயே. உன் கொடி தேடி வரும் மாந்தர்களை உன் கரம் நீட்டி காப்பவளே, மாந்தரை அழிக்கும் உலக கொடி நீயே. உலகோர்க்கெல்லாம் உயர்வும் நீயே, மாந்தரை அழிக்கும் உலக கொடி நீயே. உலகோர்க்கெல்லாம் உயர்வும் நீயே. பங்கு புட் த சாங். உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு, உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு. உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு, உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலர் கலரா விடுவான் கலங்கி நிக்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, கலர் கலரா விடுவான் கலங்கி நிக்காத. உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே, உன் கரம் பிடித்து பரலோகம் கூட்டி செல்வாரே. உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே, உன் கரம் பிடித்து பரலோகம் கூட்டி செல்வாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவை கொண்டாடுவேன். இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழுறேன் அவரால தான். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழுறேன் அவரால தான். மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரின் மூச்சு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத. அருமை. இது என்ன ஒரு பியூட்டி தெரியுங்களா? யாருமே வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, பிள்ளைங்களே கற்றுக்குனாங்க. யாருன்னா நெல்சன், ஆண்டோ, அப்புறம் ரொனால்டோ, வேற யாரு, ஜேம்ஸு. 121 நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்துக்கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார், அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். வெரி குட், வெரி குட்மா, சூப்பர்மா, அழகா. போஸ்டருக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என் பையன் பண்ண வேலை, பூமர் அங்கிள் மாதிரி இருக்கிறேன், என்னை சூப்பர் ஸ்டார் மாதிரி காட்டியிருக்கிறான். தேங்க்யூ ஆனி. காலா சூப்பர் ஸ்டார். ஓகே, நேரம் 9 மணி. ஃபாதர் வந்து என்னை 3 மணி நேரம் பேச சொல்லியிருக்கிறாரு. நம்பிட்டாங்க ஃபாதர். இல்லை, ஸோ எல்லாமே நல்லா இருந்தது ஸ்டேஜில். நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டேஜில் பண்ணதை வச்சு நான் ஒரு சீக்கிரமாக சிலதை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் பவுடர் போடுறதை பற்றி பேசுனாங்க. யார்?
கிராமாவில். ஓகே, மேக்ஸ் வரலன்னா எந்த டியூஷன் போகிறோம்? மேக்ஸ் வரலன்னா எந்த டியூஷன் போகிறோம்? மேக்ஸ் டியூஷன். இங்கிலீஷ் வரலன்னா எந்த டியூஷன் போகிறோம்? இங்கிலீஷ் டியூஷன் போவோம். அழகு இல்லைன்னா எங்கே போகிறோம்? பியூட்டி பார்லர் தான் போவோம் கண்டிப்பாக. Absolutely. ஓகே, சரி, பவுடரை பற்றி நான் குயிக்காக சொல்லிடுறேன். குழந்தைகள் மூச்சு திணறி சாவர ஒரே இடம் டால்கம் பவுடர் தான். ஏன்னா அந்த கல்லை எடுக்க முடியாமல் பெரியவங்களால போக முடியாது, கிரெயின் வச்சு உள்ளே அனுப்ப முடியாது. ஆகவே பவுடர் டால்கம் எடுக்கும்போது சிறு பிள்ளைகளை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சிறு பிள்ளைகள் அதிகமாக மூச்சு திணறி சாகும் இடம் டால்கம் பவுடர். இது எங்கள் அப்பா எனக்கு 15 வயசில் சொன்னாங்க. இப்போ எனக்கு 50 வயசாகுது. நானோ என் ஒய்ஃபோ என் பசங்களோ இல்லை என்னை சுற்றி யார் இருந்தாலும் நான் பவுடர் போட சொல்கிறதில்ல. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் டால்கம் பவுடர் ஃபார் தட் ரீசன். பாயிண்ட் நம்பர் 1 இதுதான் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் சொன்னீங்க. பாயிண்ட் நம்பர் 2 மொபைல் பற்றி சொன்னீங்க. இங்கே இருக்கிற எத்தனை தாய்மார் அவங்க குழந்தைக்கு சரக்கு வாங்கி ஊற்றி கொடுக்குறீங்க சொல்லுங்கள், கை தூக்குங்க. உங்களுக்கு இப்போவே பரிசு உண்டு. எத்தனை தாய்மார்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒயின் ஷாப்பில் போய் விஸ்கி பிராண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. ஒரு விஸ்கி குடித்தாலோ இல்லை போதை எடுத்தாலோ மூளையில் சுரக்கிற டோபோமைன் என்பது மொபைல் பார்க்கும் பிள்ளைகளுக்கும் சுரக்குகிறது என்று சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. உங்கள் பிள்ளைகள் கையில் நீங்கள் மொபைல் கொடுப்பதும் ஒன்று தான், அதுக்கு நீங்கள் கஞ்சா விஸ்கி பிராண்டி வாங்கி ஊற்றி கொடுக்குறதும் ஒன்று தான். இதை நான் சொல்லலை, உங்கள் கையிலேயே இருக்க மொபைல் கூகுள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டோபோமைன் என்ற செக்ரீஷன் அவங்க மூளையில் வருது. இது வருதுனால என்ன ப்ராப்ளம்? மெலோடைன் அப்படின்ற ஒரு நல்ல என்சைம் மூளையிலேருந்து கம்ப்ளீட்டாக போயிடுது, வறண்டு விழுகிறது. அதனால தான் ஸ்ட்ரெஸ் வருது, அதனால தான் தூக்கு போடணுன்ற எண்ணம் வருது, அதனால தான் தனிமைன்ற எண்ணம் வருது. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு கஞ்சா விஸ்கி பிராண்டி வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னா மொபைல் ஃபோனையும் கொடுக்காதீங்க. ஸோ டால்கம் பவுடருக்கும் பின்னாடி இருக்கிற விஷயத்த சொன்னேன், மொபைல் ஃபோனில் இருக்கிற விஷயத்தையும் சொன்னேன். நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் பயங்கரமாக அதில் சொல்லப்பட்டிருக்குது. இதை மறந்துடாதீங்க. எப்போல்லாம் பிள்ளைகள் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்களோ நீங்கள் தான் அவங்க மூளையில் டோப்போமைனை சுரக்க வைக்கிறீங்க, மெலட்டோனைனை ட்ரைவ் பண்ண வைக்கிறீங்க, வரட வைக்கிறீங்க. ஸோ செய்யாதீங்க. 3வது விபிஎஸ் கிளாஸ். விபிஎஸ் கிளாஸ்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? ஃபாதர் சொல்லிட்டாரு, ஓகே நான் ஃபாதருங்களை எடுத்திருக்கேன் வளர்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பூசையே மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாள் கூட திருப்பலி காணாமல் இருந்தது கிடையாது. சைனாவில் போகும்போது ஒரு 20 நாள் தங்கினேன் வேலைக்காரமாக. என்னை கொன்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். பங்கரில் தான் மாஸ். இங்கே பாருங்கள், நம்ம ரோட்டில் போட்டு மைக்கு போட்டு பேசுகிறோம், அங்கே ஆனால் மறைந்து இறைவனை வணங்குகிறார்கள். பங்கரில் தான் மாஸ். அதுக்கும் 20 நாள் போனேன். என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் பூசையை மிஸ் பண்ணது கிடையாது. நான் உங்கள் முன்னாடி ஒரு சிரிப்பு விருந்தினா நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் கடவுள். டெய்லி மாஸ். எத்தனை பேர் டெய்லி மாஸ் வர முடியுமோ அத்தனை பேரும் பெரியவர்களை நோட் த பாயிண்ட், பெரியவங்களாக வளர்வீங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் டெய்லி மாஸ் வளர்றீங்களோ உங்கள் வெற்றி நிச்சயம். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தினந்தோறும் பருகுவதற்கு வெற்றி நிச்சயம். சரி, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி சீக்கிரமாக என்னது முடிச்சிடுறேன். 4வது பாயிண்ட், நான் எங்கே போனாலும் மாதாவை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. நீங்கள் எல்லாருமே இப்போ சுற்றுப்பிரகாரம் எடுத்து மாதாவுக்கு ஜெபமாலை சொன்னீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஜெபமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஜெபமாலை மாதாக்கான ஜெபம்? கை தூக்குறீங்களா? மாதா சந்தோஷம் அடைஞ்சாங்களா? மாதாக்கான ஜெபமா? யாரெல்லாம் சொல்கிறது? ஓகே, சரி. அடிப்படை மாதா ஜெபம். எத்தனை பார்ட் இருக்குது? 2 பார்ட்டா? ஜெபமாலையில் எத்தனை பார்ட் இருக்கு? 2 பார்ட்டா? ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் அருள் நிறைந்த மாதிரியே அப்புறம் இன்னொரு பார்ட். 2 பார்ட்டா? கரெக்டா? கரெக்டா? யார் கரெக்ட் சொல்றது சொல்லுங்க, இப்பவே பிரைஸ் தரேன். தப்பு. 3 பாகங்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லிட்டு அதோட என் வரையை முடிச்சிடுறேன். மாதா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும்.
யார் இங்கே ஜோமால சொல்ல முடியும்? ஒரே ஒரு அருள் நிறைந்த மரியாதை சொல்கிறதுக்கு வாமா, டக் 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 டக்குன்னு வாமா. அருள் நிறைந்த மரியாதையை சொல்கிறதுக்கு யாருக்கு இது இருக்குது? கம் 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 ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் வாங்க வாங்க சொல்லுங்கள் கரெக்டாக. நான் நிறுத்துகிற இடத்துல நிறுத்திடணும். சொல்ல பார்க்கலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் பேர் ஆசி பெற்றவரே. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பேர்கள் ஆசி பெற்றவரே. அவகிட்ட கூட மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். இது யார் சொன்னது? யார் சொன்னது? கப்ரியேல் தூதர். ஓகே, அதோடு நிறுத்திடுறோம். ஆனால் இதோடைய உண்மையை பற்றி நான் செமினரியிலலாம் ஒரு நாள் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன். உங்களுக்காக சுருக்கமாக சொல்லிடுறேன், கவனிச்சிருங்க. நம்மளுடைய பிதா அவர்கள் உலக இரட்சணியத்தை தன் மனதில் நினைக்கும் போது உருவான வார்த்தைகள் இவை. மறுபடியும் சொல்கிறேன், நாம் பிதாவாகிய ஆண்டவர் இரட்சணியத்தை நினைக்கும் போது உருவாகிய வார்த்தைகள் இவை. இப்போ இதை கேட்டு பாருங்க, மறுபடியும் சொல்லுமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இது யார் சொன்னது? கப்ரியேல் தூதர். யாரோட வார்த்தையை கொண்டு வந்தது? ஃபாதர், காட் த ஃபாதர். ஸோ கடவுள் நம்முடைய ரட்சணியத்தை நினைக்கும் போது, தன் ரட்சணியம் இந்த உலகத்திற்கு வேணும்னு நினைக்கும் போது உருவாக்கின வரிகள் இவை. ஆகவேதான் மாதா ஆண்டவரின் மகள். ஆண்டவரின் மகள். அடுத்தது சொல்லுமா. மறுபடியும் முதல்ல சொல்லிடலாம். புனித மரியே இறைவனின் தாயே. புனித மரியே இறைவனின் தாயே. யார் சொன்னது? யார் சொன்னது? எலிசபெத் அம்மாள். அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் சொல்லி தராங்க. அவ்வளவுதானா? அதுதான். நீங்க மற்ற சபையெல்லாம் நான் எப்பவுமே தாழ்த்தி பேசுறது இல்லை, ஆனா மற்ற சபை நம்மளை இப்படி தான் சொல்றாங்க, நமக்கு பரிசுத்த ஆவியை பத்தி தெரியாதுன்னு. அதுதான் உலகத்திலேயே, இல்லை என்றால் புதிய ஏற்பாடிலேயே முதலாவது என்னது? ப்ராஃபசி. எலிசபெத்தை மாதா காண செல்கிறார்கள். அருள் என்ன சொல்றாங்க? இறைவனின் தாயே என்று முதல் முறையாக ப்ராஃபசி சொல்றாங்கல்ல. இப்போ புரோட்டஸ்டன்ஸ் இல்லை நம்ம சகோதரர்கள் எல்லாம் ப்ராஃபசி சொல்ல தெரியாது உங்களுக்கு. எலிசபெத் தன்னை தன் வயிற்றில் ஜானாவை சுரந்து மாதா வயிற்றில் இயேசு இருப்பதை அறிந்து தூய ஆவியால் அவள் சொன்ன வார்த்தை புனித மரியே இறைவனின் தாயே. ஆகவே கருவுற்றவளும் எதனால் கருவுற்றால்? தூய ஆவியால் கருவுற்றாள். ஸோ ஃபாதரின் மகள் இல்லை, அப்பாவின் மகளானால் அன்னை, தூய ஆவியாரின் கணவரானால் கணவர் தூய ஆவியாக இருந்தார் இல்லையா? தூய ஆவியார் நிழலிட்டதும் அதை தான் ப்ராஃபஸியா எலிசபெத் சொன்னாங்க. அடுத்தது என்னமா? பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும். ஆமாம். மாதா ஓகே, ஒரு பைபிளில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுறேன் சீக்கிரமா. கடவுள் நினைக்கிற நேரத்தில் தான் எல்லாம் நடக்குமா? யாரெல்லாம் நம்புறீங்க? கடவுள் நினைக்கிற நேரத்தில் தாங்க எல்லாம் நடக்கும் அப்படின்றது கை தூக்குங்க பார்க்கலாம். சில பேர் கையும் தூக்கலாமா வானாமான்னு யோசிக்கிறீங்க. கடவுள் நினைத்த நேரத்தில் எல்லாம் ஆகும். ஓகே, எல்லாரும் ஒத்துக்கிறீங்கன்னு நம்புறேன். ஒத்துக்காதவங்க இப்போ பிரைஸ் வாங்க போறீங்க. எல்லா இடத்திலையும் பைபிள்ல நீங்க எங்க எடுத்தாலும் கடவுளின் நேரத்தில் எல்லாம் ஆகும். ஆனா அந்த கடவுளுடைய டைமை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கடவுளுடைய டைமை மாற்ற முடியுமா? கடவுளுடைய டைமை மாற்ற முடியுமா? பைபிள் எங்கன்னா இருக்குதா கடவுளுடைய டைமை மாற்ற முடியும்னு இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. மாதாவின் ஒரே பரிந்துரையால் என் நேரம் வரவில்லை என்று சொன்ன இயேசு தன் அன்னைக்காக மனம் இறங்கி தன்னுடைய போதனையை ஆரம்பித்தார், தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆகவே ஒரு நேரத்தையும் மாற்ற முடியும் என்றால் அது அன்னையின் பரிந்துரையால் மட்டுமே நடக்கும். அதனால தான் முதல் புதுமை அன்னையின் பெயரால் நடந்தது. இயேசு இறந்த போதும் அன்னை அவருடைய பாதத்தில் இருந்தார்.
தூய் ஆவியார் மறுபடியும் இறங்கி வரும்போது இறை தூதர்களோடு எல்லாரோடும் உக்காந்து இருந்ததும் மாதா தான். அதனால தான் இன்றும் எங்கள் இறப்பின் வேளையிலும் நாங்கள் ஸோ மாதா வந்து தந்தையின் மகள், தூய ஆவியாரின் ஸ்பவுஸ் அல்லது என்னது ஒய்ஃபா, ஹோலி ஒய்ஃப் அண்ட் இயேசுவின் தாய். இதை நினச்சி நீங்கள் எப்போ ஜபிக்கிறீங்களோ அப்போது அப்பாவையும் துதிக்கிறோம், தூயாவியையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம். இதை எல்லாவற்றையும் பொறிட்டு போட்ட மாதாவை நமது துணைக்கு அழைக்கிறோம். இதுதான் அருள் நிறைந்த மரியாதையுடைய பவர்ஃபுல். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து என்னோடு எங்கு சென்றாலும் இருப்பது இதுதான். உங்கள் வாழ்க்கையும் மலரணுமா, உங்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டுமா, நீங்களும் தந்தைக்கு தந்தையாக வேண்டுமா, அருள் நிறைந்த மாதிரியே சொல்லும்போது இதை எல்லாம் நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூடும். அதுதான் மாதா. எப்போதெல்லாம் கலங்கி நிற்கின்றோமோ, எப்போதெல்லாம் தேவையால் திகைத்து நிற்கின்றோமோ, மரியே இது நேரம் இல்லை என்றாலும் எனக்காக பரிந்து பேசும் என்று சொல்லும் அனைவருக்கும் உங்கள் வெறுமையான தண்ணீரான வாழ்க்கை திராட்சை ரசமாக மாறுவது உறுதி, உறுதி, உறுதி. தேங்க்யூ டாட். என் பசங்களுடைய அக்கா பசங்களுக்கெல்லாம் பசங்க இருக்காங்க. ஸோ நான் தாத்தாயி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. நான் பசங்களை எடுக்க ஆரம்பிக்க அவங்க குடும்பத்தெல்லாம் பழக எனக்கு எத்தனை இப்போ ஆனி குடும்பத்திலேயே எத்தனை தாத்தா ஆக்கிட்டாங்க என்னல்ல, 3-4 பேர் இருக்காங்க என்ன தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அதனால் தாத்தா பாட்டி என்றால் ஒரே ஒரு லைன். ஸோ எனக்கு ஞாபகம் வருது, கிறிஸ்மஸ்க்கு போனால், ஈஸ்டருக்கு போனால் பூசை முடிஞ்சு வந்தவுடனே ப்ளஸ் பண்ணி பணம் கொடுப்பாங்க. அதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சிறுவர்கள் வந்து பரிசு வாங்கும்போது என்னுடைய சார்பாகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சிறிய காணிக்கை இருக்கும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டாட். இப்பொழுது பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் தாமஸ், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், அவர்களுக்கு இப்பொழுது பிள்ளைகள் வந்து பரிசினை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மலருக்கு முகவரி தேவையில்லை, அதன் மனத்தை கொண்டே அதன் இருப்பிடத்தை அறியலாம். நம் உதவி பங்கு தந்தையை பற்றி சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. நேரம் கருதி அவர் இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு சிற்பியைப் போல எங்களை செதுக்கி வார்த்தெடுத்தார். அவர் ஒரு ஜாக் ஃப்ரூட்ன்றதை நான் என் அனுபவத்தில் பார்த்தேன். அவர் உள்ள ஸ்வீட்டாக இருக்கார், வெளியில் கண்டிப்பாக இருக்கார். அந்த கண்டிப்பையும் கருணையும் தன்னுடைய இரு கண்களாக வைத்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி கூறி அவரை பாராட்டி, அவர் ஒரு சிந்தனையாளர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர், ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்லலாம். பன்முகம் கொண்ட, திறமை கொண்ட நம் தந்தை அவர்களை அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்த வருகிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த வருகிறார் சிஸ்டர் செசிலியா அவர்கள். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் எவ்ரிதிங், ஃபார் யுவர் சர்வீஸ். இயேசுவின் கண்மணிகளே, ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்டு கூட வந்து ஒரு தட்டு ப்ளஸ் 100 ரூபாய் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார்கள். எனவே உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் கூட வருவாங்க. பேரண்ட் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் எ நியூ கைண்ட் ஆஃப் கிஃப்ட். கண்டிப்பாக இது வந்து இதை நானே எதிர்பார்க்கல. எனக்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு. சாங் ப்ளீஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளீஸ். எல்லா குழந்தைங்களும் தேங்க்யூ சொல்லுங்கள் எல்லாருமே. தயவுசெய்து பேரண்ட் கூட பிள்ளைகளை உட்கார வச்சுக்கோங்க. முன்னாடி
பிள்ளைகள் எல்லாம் பேரண்ட்டு கூட போயிடுமா, பேரண்ட்டு கூட போய் உட்காருங்க. பிள்ளைக்கு பாருங்க 9 மணி ஆகும் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் VBS கிளாஸ். We have given so much of encourage to them, and more than that we have given our graces to them to be very active and agile. இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு பரிசினை கொடுப்பார்கள். Okay. Avinash, take all everybody's photo. இப்பொழுது நம்முடைய பெஸ்ட் சிங்கர் திருவாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். தேங்க்யூ ஃபாதர். இந்த பரிசு நிகழ்வினை முடித்து திருவாளர் ஜெயபிரகாஷ் திருமதி ஷைனி அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அத்துடன் இந்த புரோகிராம் நிறைவு பெறும். இப்போது சாம்சன் உங்க ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இப்பொழுது திருமதி ஷைனி அவர்கள் பரிசினை வழங்குவார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபைனலாக நீங்கள் வந்து இவங்க கூட எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். பிள்ளைகளை வந்து சிறப்பு விருந்தினர்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் போய் உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கலாம். நாளைக்கு எல்லாருடைய ஸ்டேட்டஸ் நாளைக்கு இந்த VBS ப்ரோக்ராமாக தான் இருக்குது, சரிங்களா? இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இப்பொழுது திருவாளர் சாம்சன் அவர்கள் பரிசினை வழங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ திருமதி ஷைனி அவர்களே. வா, வெரி குட். ஒரு பலத்த கரவொலி எழுப்பி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்து நிறைய நபர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அனைத்து உபகாரிகளுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இங்கே இருக்கிற அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வு நடைபெறுவதற்கு ஏராளமான உபகாரிகள் பொருள் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாகவோ, தங்களுடைய சப்போர்ட் மூலமாகவோ பல விதங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் பிள்ளைகளே, பாய்ஸ், ஆல் த பாய்ஸ் சீக்கிரம் ஓடிடாதீங்க. நீங்கள் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பாய்ஸ் வந்து எல்லா சேர். இப்பொழுது இந்த ஒரு குழந்தைக்கு வந்து பரிசு கொடுக்கல. இந்த ஒரு வார காலமாக ஒரு குழந்தை வந்து எல்லாருமே ஆக்டிவாக வச்சுருந்துச்சு. யார் தெரியுங்களா? இந்த குழந்தை தான் அது. நாங்கள் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணால் எல்லாத்தையும் கழிச்சு விட்ருவோம். எங்களை ஓட விட்டு எண்ணெய் வெறுப்பேற்றினு இருக்கேன், வேணும் வெறுப்பேற்றினே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் பார்த்து. எனவே அந்த குழந்தைக்கு இப்போது நானே அந்த குழந்தைக்கு பரிசினை கொடுத்து விடுக்கிறேன். இந்தாம்மா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
பயங்கரமாக இது. இளையராஜா பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷப்படுவார் கண்டிப்பா. மங்காத்தா பயங்கரமாகுது இல்லையா? தளரசிக்கலாம் கை தட்டிப்பா. வா சூப்பர் சூப்பர் சாம்சன் அவர்களே, கண்டிப்பாக ரொம்ப மெய் சிலிர்க்கும் அளவுக்கு பயங்கர சூப்பராக அடிச்சிட்டிங்க. நாங்களாம் இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக. பாருங்கள் எல்லாரும் உங்கள் ட்ரம் ஷி வாண்ட்ஸ் டு கிவ் 1000 rupees ஃபார் சாம்சன் அவர்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர். கண்டிப்பாக ஒவ்வொரு முறை கேட்கும் போதெல்லாம் மிகவும் ஒரு உள்ளார்ந்த அன்போடு பாசத்தோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இசைவை கொடுத்தார் பங்கு தந்தை. எனவே இந்த நேரத்தில் பங்கு தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்த்திய நன்றிகளை சிறப்பாக தெரிவித்து தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் தந்தை கேட்ட உடனே டக்குன்னு ஒத்துக்கொண்டார். கண்டிப்பா நான் அவர் மகனே நான் உனக்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்த மேடை சிறப்பாக அலங்கரித்து இருக்கிறார். ரியலி யுவர் டாக் வாஸ் so wonderful and it was so great. First time I hear him like this. Dad, really I'm very grateful to you for all that you have done to me, especially that the future that you are going to be. எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்க இருக்கிற எங்களுடைய பங்கு தந்தை பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் அம்மா ஜூடி அம்மா, என்னுடைய தம்பி சாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் பலத்த கரவொலியோடு அவர்களுக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் 11ஆம் தேதி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் திடீரென்று பௌர்ணமியால் முன்ன நாளை வச்சு நான் சொன்ன உடனே ஐ டிஸ்டர்ப்ட் ஜெயபிரகாஷ், ஷைனி அண்ட் சாம்சன். கண்டிப்பாக மூவருமே பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு சம்பளம்? 1 lakh. பட் ஆனால் அவங்க உலக மாதா கோயிலுக்கு வரேன்னு சொன்ன உடனே சிங்கிள் பைசா கூட வாங்காத வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா they are so generous, they are very lovable towards our parish and parish people. கண்டிப்பா எனக்கு ஏன்னா நான் வெரி சிம்பிள் ஃபாதர், என்னால் I cannot give so much of money to them. ஆனா இந்த உலக மாதா மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கு. அடுத்த வருஷம் கூப்பிடும்போது தயவு செய்து நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் we need to give 10,000 each per head. ஓகேங்களா? அதனால ஃப்ரீயாகவே வந்திருக்கிறாங்க. எனவே இந்த நேரத்திலே சிங்கர் ஜெயபிரகாஷ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிப்பாடலிருந்து இன்று வரை நமக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருக்கிறார். சினிஃபீட்லாம் கண்டிப்பாக 2 lakhs 3 lakhs லேக்ஸ் கணக்கில் போவோம், ஃப்ரீயாகவே செய்து கொடுத்திருக்கிறார். எனவே கண்டிப்பாக அந்த நேரத்தில் எங்கள் பங்கு தந்தை இங்கே இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஷைனி மேடம், ஷீ இஸ் ஆல்வேஸ் பிஸி. ஓகேங்களா? இருந்தாலும் இங்கே உலக மாதாவுக்கு அந்த கொடிப்பாட்டு மூலமாக அறிமுகமானாங்க. இன்றிலிருந்து அவர்கள் கண்டிப்பாக சிறப்பாக நன்றாக பாடக்கூடியவர்கள். அவர்களும் நம் மீது கொண்ட பாசத்தால், பிள்ளைகள் கொண்ட பாசத்தால் இன்றைக்கு இந்த மேடை அலங்கரித்து சிறப்பாக பாடி இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மக்கள் அனைவரின் கரவொலியோடு சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நம்முடைய கிரேட் மேன் ட்ரம்சிஸ்ட் கண்டிப்பா ரியலி வி கிவ் அவர் என்ன சொல்றதுங்க ஹேண்ட்ஸ் அப் டு யூ. பயங்கரமா வாசித்து எல்லாரையும் மெய்சிலுக்க வைத்திருக்கிறார். கண்டிப்பா இது திருவண்ணாமலை மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது போல ட்ரம்ஸ். கண்டிப்பா நீங்க வேற லெவல்ல பண்ணிட்டீங்க 3 பேருமே. அதில் சிறப்பாக கண்டிப்பா சாம்சன் அவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை
இந்த எல்இடி பல்ப் போல ஒளிரும் என்று உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். எனவே இங்க வந்து எங்க மக்களுக்காக வாசித்து நல்லதொரு உங்களோட உற்சாகத்தை உங்க லைஃப் ஹிஸ்டரி எங்களுக்கு சொன்னதுக்காக மனமார்ந்த நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அருட்சகோதரிகள் விபிஎஸ் கிளாஸ் அருட்சகோதரிகள் அவங்க இருவருக்கும் சிஸ்டர் சிசிலியா, சிஸ்டர் ஆன்சி, மவுண்டிலிருந்து சிஸ்டர் ரூபினி மூவருமே எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லாவற்றையும் உறுதுணையாக செய்து கொடுத்திருக்கிறார். எனவே உங்கள் மூவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு 3 ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டி விட்டு ரொம்ப வேகமாக பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க என் கூட சேர்ந்து. ஆசிரியை திரேசா அவர்கள், ஆசிரியர் ரூபினி அவர்கள், ஆசிரியை ரூபி டீச்சர் அவர்கள், ஆசிரியை டென்சி அவர்கள், இவங்க மூவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு வேதிரையா அவர்கள் இந்த ஒரு வார காலமாக எனக்கு பங்குல வேலை இருந்தாலும் எனக்கு முதல்ல அந்த பிரேயர் ரெடி பண்ணி சொன்ன உடனே டக்குன்னு எல்லாத்தையும் சாமி உங்களுக்காக சரி படப்பட்ட முடிச்சார். எனவே வேதிரையா அவர்களுக்கு அவருடைய தாராள உள்ளத்திற்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 3 கான்வென்ட்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, பண உதவி கொடுத்து 3000 2000 அப்படின்ட்டு மவுண்ட், கிரேஸ் அண்ட் கம்பாஷன், ஆடையூர். எனவே அந்த 3 கான்வென்ட் சிஸ்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு யூத் பாய்ஸ் என்னோடு கண்டிப்பா இஃப் தே ஆர் நாட் வித் மீ ஐ கேனாட் பி டன் லைக் திஸ். அவங்க தான் எனக்கு எல்லாம் அந்த பக்கப்பலக மாதிரி செய்தவர்கள் எல்லாருமே, எல்லா யூத் பாய்ஸுக்கும். ஓகே, அவினாஷ், ஜான்சன், இங்க ஜெயந்தன் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிறாரு, ஜோ, இன்னும் மோனிஷ், இன்னும் இருக்கிற நம்ம ஆல்டர் சர்வீஸில் இருக்கிற எல்லா பிள்ளைகள், கேட்டகிசரி எல்லா பிள்ளைகளும் எனக்கு பேரு உதவியாக இருந்திருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு கூட எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடைபெறுவதற்கு உபகாரிகள் நான் பர்சனலாக அப்ரோச் பண்ணி கேட்ட போது, ஃபாதர் உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு உலக மாதாவில் இருக்கிற உபகாரி எனக்கு உதவி செய்த, இந்த விபிஎஸ் நடைபெறுக்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய சிரம் தாழ்த்தி நன்றி உங்களுக்கு சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உலக அன்னை உங்களை நீடூடி வாழ, நல் உடல் சுகத்தோடு வாழ உங்களுக்காக பிரார்த்திக் கொள்கிறேன். அத்தோடு விபிஎஸ் சிறார்கள் கண்டிப்பா நான் சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும் வந்து நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே விபிஎஸ் பிள்ளைகள் வந்து இந்த ஒரு வார காலமாக சந்தோஷமாக ஜாலியாக இருந்தார்கள். எனவே அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு கூட ஜேம்ஸ் அண்ணன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஹி வாஸ் கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார காலமாக பிள்ளைகளுக்கு செல்லும்போது ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு, பொறி உண்டு, அது போல் ஒரு 5000 தனியாக ஸ்பெண்ட் பண்ணார். அதோடு கூட இன்றைக்கு பிரியாணி முழுவதும் அவர் தான் கொடுத்தார், சிக்கன் பிரியாணி முழுவதுமே. பட் இஸ் நாட் ஹியர், பட் சம்வேர் எல்ஸ், இங்கே இருக்கிறாரு. எனவே இந்த நேரத்தில் அந்த திருவாளர் ஜேம்ஸ் குடும்பத்திற்கும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு பிள்ளைங்க நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. யாருன்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது என் கிளாஸ்மேட்டுடைய ஊர். அந்த அண்ணனை அப்ரோச் பண்ணி கேட்டதால 150 ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாகவே பிள்ளைகளுக்கு கொடுத்தார், ஃபேக்டரியிலிருந்து அப்படியே திருவாளர் பாலா அவர்கள். எனவே அந்த குடும்பத்திற்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல எனக்கு ஏராளமான விதத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு ஆளை நான் சொல்ல வேண்டும், திருவாளர் ஜெயபிரகாஷ், திருமதி ஷைனி, திருமதி சாம்சன், இவர்களை அழைத்து வருவதற்கு எனக்கு பேரு உதவியாக இருந்து யார் தெரியுமா? திருவாளர் டோமினிக் என்கின்ற சந்தோஷ் தான். அவர் தான் வந்து பின்புலமாக இருந்து இவர்களை எல்லாம் அழைத்து பேசி இன்றைக்கு இந்த நாளை சிறப்புற நாளாக செய்திருக்கிறார். இந்த பேனர் எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குது சொல்லுங்க? நல்லா இருக்குது இல்ல? அதை வடிவமைத்தவர் திருவாளர் சந்தோஷ் அவர்கள் தான் கண்டிப்பா. அதே போல அந்த பேனரை வடிவமைத்தவர் அவர் தான். எனவே இதற்கெல்லாம் சொந்தக்காரர் நம்முடைய சந்தோஷ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்திலே சிறப்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல விக்டர் அவர்கள், நான் போன வருஷம் கூப்பிட்டு இருக்கிற அவர் சவுண்டுக்காக. அவர் சவுண்டுனாவே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனவே அவர் சவுண்டு வச்சு இன்னைக்கு பயங்கரமாக கலக்கிட்டாரு. எப்படியும் ஒரு 10,000 தீட்டுவார் நினைக்கிறேன், இருந்தாலும் தீட்ட மாட்டார். அவர் வந்து கண்டிப்பாக இந்த சவுண்ட் சிஸ்டம் போடுவதற்கு சிறப்பாக எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு சவுண்ட் அவர் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை விக்டர் அவர்களுக்கு சிறப்பாக தெரிவித்துக்கொள். எனக்கு வந்து காட்டுக்கோயில் தான் மனுஷனுக்கு தெரியும், நல்ல ஒரு பையன், இஸ் வெரி ஜஸ்ட் மேன், அதான் சொல்ல முடியும். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். யாரையாவது தேங்க்ஸ் சொல்லணுமா டீச்சர்ஸ்? எல்லாருக்கும் சொல்லிட்டு இல்லைங்களா? ஓகே. இந்த நேரத்திலே அதே போல நம்முடைய பங்கு மக்கள், கண்டிப்பாக எனக்கு திருவண்ணாமலை மக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும்.
அந்த அன்பு தான் இன்றைய வரையிலும் இந்த இத்தனை புரோகிராம் நடைபெறுவதற்கு நீங்கள் தான் காரணம். பங்கு மக்களாகி உங்கள் தான். குறிப்பாக திருவண்ணாமலை பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பத்தாருக்கும், பங்கு மக்களுக்கும், பங்கு பெற உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பலத்த கரவொலி எழுப்பி உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போது கடைசியாக அந்த கொடிப்பாடல் பாட அன்போடு அழைக்கிறேன். பட் லிரிக்ஸ் இருக்கு தான் எனக்கு தெரியல. எனக்கு ஐ டோன்ட் நோ தி லிரிக்ஸ். ஐ ஃபர்காட். டு யூ ஹேவ் வச்சிருக்கிறீங்க? விருந்தினர்கள் இன்னும் ஏராளமான மனிதர்கள் இதற்கு உதவி செய்து எங்களை நல்முறையில் மகிழ்ச்சியாகவும் இறைவனின் வார்த்தை சிந்திக்கவும் எங்களுக்கு பேருதவியாக இருந்த அனைவருக்கு இந்த நேரத்தை நன்றி செலுத்துகின்றோம். உலக அன்னையே, உம் மகனிடம் பரிந்து பேசி கானாவூர் திருமணத்தில் நிகழ்ந்த அந்த புதுமையைப் போல எங்கள் குடும்பங்களிலும் இந்த விபிஎஸ் பள்ளியில் பயின்று சென்று வீடுகளில் சென்று அதனை வாழ்வாக்கக்கூடிய வல்லமையும் அருளையும் எங்கள் விபிஎஸ் மாணவர்களுக்கும் பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இப்போது அந்த பாடல் கடைசியாக உங்களுக்காக இப்போது இந்த ஒரு வார காலமாக இது சுழல் கோப்பை 2024 துவங்கியது. சுழல் கோப்பை இது அந்த குரூப்புக்கு போகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? தானியல் குழுவினர், நீங்களா கை தட்டணும். தானியல் குழுவினர் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்து 1780 மார்க் எடுத்திருக்கிறீர்கள். ஓகேவா? உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது எரேமியா குழுவினர், அவர்கள் 1880 மார்க் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எசாயா, அப்பா என்ன மார்க் அப்பா? 2380 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வேற லெவல் இல்லையா? எடுத்து அவர்கள் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். முதலிடத்தை எசேக்கியல் குழுவினர் பிடித்து இந்த வருடத்திற்கான சுழல் கோப்பையை எசேக்கியல் குழுவினர் பிடித்து இருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகள் வாங்க பார்க்கலாம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் வாங்க. இப்ப விவிஎஸ் பிள்ளைங்க எல்லாருமே வாங்க, மேல வாங்க. எல்லாருமே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த கப்பை கொடுப்பார்கள். அதனை பெற்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க சார், ஃபாதர் வாங்க. எல்லாரும் வாங்க. விபிஎஸ் பிள்ளைகள் அனைவருமே இந்த கப்பினை ஒரு வாங்க. ப்ளீஸ் வாங்க. எல்லாரும் வாங்க. ஓகே. ஓ சாம், போஸ்ட்மேனே வந்துட்டுக்கிறார். நான் பயந்து. வாங்க பிள்ளைகள் இங்க வாங்க, முன்னாடி வாங்க. பாரு கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீங்க சென்டர்ல இருக்க பிள்ளைகள் வாங்க. எஸ்ஐகேஎல் குழுவினர் வாங்க. எல்லாரும் வாங்க. டீச்சர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் வாங்க. எல்லாரும் முன்னாடி வாங்க. இயேசுவின் கண்மணிகளே, வா சூப்பரா இருக்குது, பயங்கரமா. டீச்சர் வாங்க முன்னாடி வாங்க. எல்லாரும் முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. சிஸ்டர்ஸ் ஓகே, சூப்பர், அருமை. பயங்கரமான விதத்தில் நம்ம கிரிக்கெட்டுக்கு கப்பு கூட வாங்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த விபிஎஸ் கப்பு வாங்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்க பயங்கரமாக ஒரு வாரமாக உழைத்து இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வெரி குட். போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க கண்ணா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஆல் த சீஃப் கெஸ்ட் அண்ட் ஆல் த parishioners and teachers, sisters, for having given a wonderful time with us. Thank you so much for all that you have done to us. மாந்தரை அழைக்கும் உலக கொடி நீயே, உலகோக்கெல்லாம் உயர்வும் நீயே. உலகத்தாயே